ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 9வது வாரத்துக்கான முதல் நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the one and only கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15,413 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24.8% இருந்துட்டு இருக்காரு கானா வினோத் அவர்கள். ஆக்சுவலாக இவர் 2-3 வாரங்களாக பெருசாக வந்து நாமினேஷன் வந்து வரல. ஸோ அதனால் அந்த வாக்குகள் வந்து அப்படியே இருக்குமா இல்லை போயிருக்குமா அப்படின்னு சொல்லி நான் கூட யோசித்தேன். பட் பரவாயில்லப்பா, அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் எப்படா இந்த ஆள் நாமினேஷனில் வருவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வெறித்தனமாக ஓட்டிங்ஸை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஜே பார்வதி அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10,677 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17.18% இருந்துட்டு இருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஆக்சுவலாக இவங்க லாஸ்ட் வீக்கில் பண்ண வேலையின் காரணமாக நிறைய வாக்குகளை வாங்கி கூச்சிருக்காங்க இப்போதைக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல பேரை வந்து வாங்கிட்டாங்க. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையிலும் பெருசாக அப்ரிசியேஷன் வந்து விஜய் சேதுபதி கிட்ட இருந்தோ இல்லை பிக் பாஸ் கிட்ட இருந்தோ கிடைக்காத போது கூட பார்வதிக்கு மக்கள் வந்து ஒரு நல்ல வரவேற்பை வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாரத்தோட தொடக்கத்திலேயே. 3வது பொசிஷனில் திவ்யா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6,596 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.61% இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஆக்சுவலாக இவங்க நல்ல வாக்குகளை வந்து குவிச்சிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் கொஞ்சம் அந்த கேம் பிளேவில் கொஞ்சம் சேஞ்ச் அவுட் பண்ணாங்கன்னாவே போதும், நல்ல வாக்குகளை வாங்கி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து போகலாம். பட் அந்த கேமில் எங்கேயும் தவற விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. 4வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விக்ரம் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ இவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5,546 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.92% இருந்துட்டு இருக்காரு விக்ரம் அவர்கள். ஆக்சுவலாக இந்த மனுஷனை பொறுத்த வரையிலும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட் வீக்கில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து இருந்தாப்புல. பட் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு கிட்டத்தட்ட 4வது பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய புத்தி கொஞ்சம் அப்பப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்கரமாக மாறுது. ஸோ அதன் காரணமாக கூட வந்து இருக்கலாம். ஸோ மக்கள் வந்து இவரை லைக் பண்ணாமல் கொஞ்சம் குறைவான வாக்குகளை செலுத்தியிருக்கலாம். 5வது பொசிஷனில் கமருதீன் 5,530 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.9% இருந்துட்டு இருக்காரு கமருதீன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் லாஸ்ட் வீக்லேயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. சொல்லப்போனால் வந்து 3rd பொசிஷன் வரைக்கும் போய் மறுபடியும் கீழே வந்துட்டு இருந்தார். பட் இந்த வாரத்தில் எடுப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா 5வது பொசிஷனில் ஆரம்பிச்சிருக்காரு. பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி போக அதுக்கடுத்தா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3,679 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.92% இருந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பிளேயராக ஆரம்ப காலகட்டத்தில் வளம் வந்துட்டு இருந்தாலும் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிக்கிட்டு வந்து இருக்காங்க. சொல்லப்போனால் லாஸ்ட் வீக்கில் கூட டேஞ்சர் ஜோனில் வந்து இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் காப்பாற்றப்பட்டிருந்தாங்க. ஸோ இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஏதாவது ஒரு கேம் பிளே ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே நிலச்சி வந்து நிற்க முடியும். 7வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3,465 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.58% இருந்துட்டு இருக்காரு பிரஜன் அவர்கள். ஸோ பிரஜனை பொறுத்தவரை லாஸ்ட் வீக்கில் சூப்பரான ரோல் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்ததோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக வந்து பண்ணிட்டு இருந்தாப்புல. ஸோ இதே போல் இந்த வாரங்கள்லையும் பண்ணார் அப்படின்னா கொஞ்சம் அவருக்கான மரியாதை வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் டாப் 5 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதுக்கடுத்தா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது பொசிஷனில் கனி திரு அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3,339 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.37% இருந்துட்டு இருக்காங்க கனி அவர்கள். ஸோ கனியை பொறுத்தவரையிலையும் ஒரு கனி அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இவங்க கிட்டேருந்து நிஜமாகவே சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி வந்து வந்தாலும் கூட நிறைய நேரங்கள் வந்து அந்த கன்னிங்னஸை வந்து காமிச்சிடுறாங்க. ஸோ அதனாலேயே கனி அவர்கள் அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் தூரம் தான்ப்பா. ஸோ அதுக்கடுத்தா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9வது பொசிஷனில் சுபிக்ஷா அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2,783 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.48% இருந்துட்டு இருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷாவை பொறுத்தவரையிலே நம்ம பெருசாக வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த பொண்ணை வந்து கொஞ்சம் தெறிக்க விட்டுருந்தாங்க நம்மளுடைய ரம்யா அவர்கள். சொல்லப்போனால் எப்போ பார்த்தாலும்
இந்த மீனவ பொண்ணு அவங்க அப்பா பண்ணதை மட்டுமே வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து. ஆனால் ரம்யாவுக்கு வந்து தெரியாது அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அதில் எவ்வளோ பெருமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இவங்க மட்டும் நான் வந்து ஏழை விட்டு பொண்ணு, நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னுலாம் சொல்லும்போது பிரச்சனையாக இல்லை. பட் சுபிக்ஷா பண்ணும்போது அது ஒரு பிரச்சனையாக வந்து தெரியுது. 10வது பொசிஷனில் எஃப்ஜே 2775 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.47% வந்து இருந்துட்டுருக்காரு எஃப்ஜே அவர்கள். ஸோ எஃப்ஜேவை பொறுத்தவரையிலையும் சொல்லலாம் ஒன்றுமே இல்லை. நான் லாஸ்ட் வீக்கில் செம்ம அடி. ஸோ இதுக்கப்புறம் அவர் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சா கூட சாத்தியமான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்தா 11வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2344 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.77% இருந்துட்டுருக்காரு அமித் பார்கவ் அவர்கள். ஸோ இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஜெம் ஆஃப் தி பர்சன், ஜென்டில் மேன் அப்படின்லாம் வந்து சொல்லலாம். பட் லாஸ்ட் வீக்கில் ஒரு சில வார்த்தைகளை வந்து வெளியிட்டிருந்தாப்புல. ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு நெகட்டிவாக மாறி இருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பார்த்து விட்டாலும் கூட ஒரு சின்ன வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓல் பிக் பாஸ் சீசன் 9 மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி விட்ரும் உங்களுடைய லைஃப்பில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருந்தார். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கில் கூட இதே மாதிரி தான் கடைசி பொசிஷன்லேருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக மேலே ஏறி சேஃபர் ஜோனுக்கு வந்து போனாங்க. பட் இந்த வாரம் நம்ம அதை பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாமே நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டம்மி பீஸாக வந்திருக்காங்க. சொல்லப்போனால் அமித், அதாவது நான் வந்து சொல்கிறது அமித் அவர்களை டம்மி பீஸ் மீன்ஸ் ஓட்டிங்ஸில் வந்து சொல்கிறேன். அதுக்கடுத்து எஃப்ஜே இருக்காங்கல்ல. ஸோ எஃப்ஜே அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. சுபிக்ஷா அவங்களுக்கும் பெருசாக வாக்குகள்லாம் வர்றதில்லை. அதுக்கப்புறம் கனி இவங்களுக்கும் பெருசாக வாக்குகள் வந்து வர்றதில்லை. அதுக்கடுத்த பிரஜன் இவருக்கும் பெருசாக வர்றதில்லை. சாண்ட்ராவுக்கும் வந்து வர்றதில்லை. ஸோ சொல்லப்போனால் 2 4 6 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்சர் ஜோனில் தான் இருக்க போகிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக இந்த வாரத்தில் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான கூற்று என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வைல்டு கார்டு என்ட்ரி ரீஎன்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரி அவர்கள் உள்ளே வந்துட்டாங்க. அண்ட் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த எவிக்ஷனும் பண்ணலை. ஸோ அதன் காரணமாக இந்த வாரம் முழுக்க வந்து பார்த்துட்டு டபுள் எவிக்ஷன் வச்சு தூக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ மேபி அது யாராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் என்னுடைய கணிப்பு பிரகாரம் எஃப்ஜே அவர்களையும் சாண்ட்ரா அவர்களையும் தூக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஏன்னா சாண்ட்ரா அவர்கள் பரவாயில்லையே மேலே தானே இருக்காங்க, அவங்கள ஏன் தூக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். ஆட்டத்துக்கு சுவாரஸ்யமாக இல்லை, மக்கள் வந்து வெறுக்கிறாங்க, அந்த மூஞ்சை பார்த்தாவே கோவப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள தூக்கி வெளியே எறிஞ்சிருவாங்க. ஸோ அந்த விதத்தில் சாண்ட்ரா அவர்கள் கொஞ்சம் குறைஞ்சிருவாங்க. கனி அவர்களை தூக்குறது கூட வந்து தப்பே வந்து கிடையாது. ஏன்னா சுபிக்ஷாவும் ஓரளவுக்கு ஏதோ ஒரு சம்திங் வந்து பண்ணுறாங்க, கனியும் பண்ணுறாங்க தான். பட் கனி வந்து ரொம்ப கன்னிங்காக வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் மக்கள் வந்து பெருசாக ரசித்து வந்து பார்க்குறதில்ல. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, முதல் நாளுக்கான ஓட்டிங் முடிவுகள்லாம் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.